எல்லோருக்கும் வணக்கம். தம்பி சஜீவ் முதல்ல 2 கவிதை தொகுப்பு போட்டிருக்காரு. அதன் பிறகு 3 புத்தகங்கள், நாட்டார் வழக்காறு தொடர்பாக 3 புத்தகங்கள். முதல் புத்தகம் எழுதின உடனே எங்க வீட்டுக்கு வந்தார். 2023 3 வருஷம் முன்னால. அப்போது ஒரு மாரிபுரசு ரிப்போர்ட்டர் தான் அழைச்சிட்டு வந்தார். கொட்டடிக்காரன் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம். 2வது அடுத்த வருஷம் மாடமுதப்பரான் என்ற தலைப்பில் ஒரு கவி பாடலை வெளியிட்டார். 3வது தெய்யத்தின் பங்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு முக்கியமான நாட்டார் வழக்காட்சிகள் தொடர்பாக 3 புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு. அவர் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவார் சில சமயத்துல. அப்பமெல்லாம் நான் பேசப்பட்ட சமயத்துல ஒரு விஷயம் புரிஞ்சு நிறைய படிச்சுட்டு இருக்காரு. அவர் கல்வியாளர்கள் இல்லை, ஒரு கல்வி சார்ந்த நிறுவனத்துல ஒன்றும் வேலை பார்க்கல, பள்ளியிலேயோ அல்லது கல்லூரியிலேயோ ஒன்றும் வேலை பார்க்கல. ஆனால் அவருடைய ஈடுபாட்டுல தற்கால இலக்கியங்கள் அது நிறைய படிக்காரு. உதாரணமா லிட்டில் மேகசின்ஸ் பேர நிறைய சொன்னாங்க. உங்கள் நூலகம், காப்பி சிறையிலே, மானுடம், இதுல எல்லாம் உங்க கட்டுரைகள் தொடர்ந்து ஒரு விசாரணை படிக்க அப்படின்னாரு. திணை பத்திரிகையில சுவரோவியங்கள்னு ஒரு கட்டுரை படிச்சு விசாரணை. இந்த படிப்பு பின்னணி தான் அவருக்கு இந்த புத்தகத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்கு காரணம். ஏன்னா மொழி நடையப்பட்டது திடீர்னு வரப்பட்டதில்லை. முக்கியமாக அவருடைய 3 புத்தகங்கள்லயும் நாம சொல்ல போனா அவருக்குன்னு ஒரு மொழி இருக்கு. அந்த மொழி இயல்பா புத்தகங்கள் படிச்சுட்டு ஒண்ணு எழுத முடியாது. மொழி தானா வரப்பட்டது. ஒரு தமிழ்ல எப்படி தமிழ் எழுதணுங்கிறதுக்கு வேண்டி ஆக்கி பரம்பராமனா, ராமபுரம், சிவானந்தம், தமிழ் அண்ணல் ஒரு 15-20 வருஷம் வந்திருக்கு. தவறு இல்லாமல் எப்படி எழுதணும், ஒற்றெழுத்து எப்படி வரும், வல்லினை எங்க மீது, எங்க மீதாது, எங்க ஒருமை வரும், இது இலக்கணம். ஆனா இதை தாண்டி அவருக்கு ஒரு மொழி அவர்கிட்ட சிக்கி இருக்கு. அது முக்கியமா வடிப்பாளி ஆராய்ச்சி நூலையோ அல்லது அனுபவங்களையோ எழுதப்பட்ட சமயத்துல இயல்பா மொழி கைவிடும். சாதாரணமா வெறும் கட்டுரையாளனுக்கு இந்த மொழி கை கொடுக்காது. இது முக்கியமா அவருக்கு இந்த கொட்டடிக்காரன் கதைப்பாடல், அதுலேயும் பர்டிகுலரா இந்த தெய்வங்கள் முகங்கள்ல அது கை கொடுத்துருக்கு. இவர் இந்த கதைப்பாடலை பற்றி ஒண்ணு எழுதியிருக்காரு. அதை பற்றி ஒரு சின்ன சுருக்க நான் சொன்னேன். திருவிதாங்கோட்டில் ஒரு கல்வெட்டு இருந்து, மன்னார்பேடி பலிப்பேடின்னு ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டு 1930 வாக்குல ட்ராயிங் ஆர்கியூஸ் கொண்டு போனாங்க. அதுக்கு பிறகு 56 பைப்ரிகேஷன் முடிச்ச பிறகு பத்மநாபர் பேலன்ஸ்ல அந்த கல்வெட்டை கொண்டு வச்சாங்க. அது திருவிதாங்கூர் ட்ராயிங் ஆர்கியாலஜி சீரியஸ் 7வது வால்யூம்ல பப்ளிஷ் ஆயிருக்கு, 108 வரி. அந்த கல்வெட்டுல என்ன சொல்லலாம் அப்படின்னா, மன்னார்ன்றது வண்ணார் அப்படின்ற பேரு, புலையர், இந்த 2 கம்யூனிட்டி ஆளுகளும் கர்க்கடக மாசம், மலையாளம் கர்க்கடக மாசம் ஆடி மாசத்துல காலையில ஒரு பெண் தனியா போனா அவ மேல ஒரு கல்லு தெரிஞ்சா அந்த பெண் அவளுக்கு சொந்தம். அந்த பெண் 2 ஜாதி, நாயர், நம்பூதிரி. நாயர் நம்பூதிரிக்கு பெண் மேல அது எத்தனை வயசானாலும் சரி அப்படி இறஞ்சா அவளுக்கு சொந்தம். இந்த வழக்கம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் கல்வெட்டுல இருக்கு. இதுக்குமே இதை செய்தால்னா அவர்கள் கொல்லப்படுவார்கள் ஒரு பெரிய டீட்டெயில். அதன் பிறகு நிறுத்தப்பட்ட பிறகு இந்த 2 ஜாதிக்காரங்களும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவர்களை அழிப்பதற்காக இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிய அரசன் ஏவுகின்றார். இதுதான் கதைப்பாடல். இந்த கதைப்பாடலுடைய பின்னணி கல்வெட்டு. இந்த கல்வெட்டை பற்றி முதல்ல எழுதினவர் கவிமணி.
கலை கதிர்னு ஒரு பத்திரிகை 1950 வந்து ஜி.ஆர். தாமோதரன் சயின்ஸ் மேகசைன் கோயம்புத்தூர்ல இருந்து ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் வந்து அதுலதான் இந்த கட்டுரை முதல்ல வருது. அதன் பிறகு இது தொடர்ந்து பல பேர் வந்து இதை எழுதினாங்க. மலையாளத்துல ரமேஷன் நாயர் நம்ம ஊரில் உள்ள ஒரு பெரிய எழுத்தாளர், உங்களுக்கு தெரிஞ்சு சினிமா பாட்டெல்லாம் எழுதுவாரு, திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காரு. அவர் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தார். என்னுடைய ஃப்ரெண்ட் அவர் இறந்து போனாரு. அவர் ராஜநாதன் ஒரு நாவல் எழுதியிருக்காரு. இதே பின்னணியா இவர் எந்த கதைப்பாடம் சொல்லுவாரோ அதை பற்றி. திருக்குறிச்சி கங்காதர் நாயர் ஒரு ஆள் பாலராமன் இருந்தாரு, இறந்து போனார். திருக்குறிச்சி சுகுமார் நாயர் ஒரு சினிமா நடிகர் ஒன்று கேட்டிருப்பீங்க, அவருடைய தம்பி, ஒருவிட்ட தம்பி. அவர் வந்து இந்த கதைப்பாடல் அப்படியே மலையாளத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. இப்படி பொன்னியின் அண்ணாச்சி ஒரு கட்டுரை இருக்காரு. சிலேட்ல ஒரு சின்ன குறிப்பு வந்திருக்கு. அகிலா தேவின்னு ஒரு பொண்ணு எம்பிலுக்கு பண்ணியிருக்காங்க. அது இந்து காலேஜ் லைப்ரரியில நான் பார்த்தேன். அதுலதான் நான் முதல்ல பார்த்தேன். அதுல அந்த டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு நான் போய் அவங்களுடைய ஊர்ல போய் அந்த கோயில் எல்லாம் பார்க்க போனேன். அப்பதான் அந்த மெட்டீரியல் நான் வந்து கலெக்ட் பண்ணேன். இவர் வந்து இவங்க யாருக்கும் கிடைக்காத செய்திய அவர் கலெக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த கம்யூனிட்டி ஆளுநர் அந்த ஜாதி சார்ந்து இருக்கப்பட்டதுனால சில நுட்பமான சில விஷயங்களை அந்த புத்தகத்துல அவர் வந்து ரொம்ப நுட்பமா தாராரு. ஒரு ஜாதிய அல்லது ஒரு ரவுடிய ஒழிக்கிறதுக்கு இன்னொரு ரவுடி அல்லது இன்னொரு ஜாதிய ஏவுவதுங்கிறது ஒரு பொது கொள்கை. நீங்க வந்து மதுரை வீரன் ஒரு கதை கேட்டிருப்பீங்க. மதுரை வீரன் யாரு? அவர் திருச்சியில ஒரு செட்டிலியர் சமூகத்து ஆளு. மதுரையில கள்ளர்கள் ஒரு சமூகம், கள்ளர்னா தேவர்கள ஒரு பிரிவு. இந்த கள்ளர்கள் வந்து அட்ராசிட்டி கூடுதலான உடனே முத்துவீரப்பன் நாயக்கன் திருவண்ணாயர் கருத்தால உள்ளவன் அவன் என்ன செய்தான், இந்த ஜாதியை ஒழிஞ்சதுக்கு என்ன பார்த்து இந்த செட்டிலியர் சமூக மதுரை வீரனை கொண்டு வந்து ஒழிச்சு அவங்களை பூரா பண்ணா மதுரை வீரனை இறந்து போறான். இதே மாதிரி நீங்க தொடர்ந்து கடந்த 300 வருஷம் பார்த்தா போலீஸ் அவங்க நேரடியா ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்க, இன்னொன்னு பண்ணுவோம். மதுரையில நான் வந்து இந்த கரகாட்டத்துல வந்து இடையே பாடல்னு பாடுவாங்க. அந்த பாடல்ல மணிப்புரவன் ஒரு பாட்டு இருக்கு. அதை முடிச்சு நான் கனெக்ட் பண்ணேன். மதுரையில ஒரு கரகாட்டக்காரி. அது என்ன கதை அப்படின்னா, சுருக்கமா மணிப்புரவன் ஒரு புறவன் தான் ஒரு பெரிய ரவுடி. போலீஸுக்கு அவனை வந்து கண்டுபிடிக்க முடியல, அடிக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. கடைசியில என்ன செய்தான், மதுரையிலேயே 2 ரவுடியை ஏற்பாடு பண்ணி நீ அவனை வெட்டி கொண்டு விட்டு நீ பாம்பேக்கு போயிடு, தப்பி போயிடு, உன் பேரில் உள்ள கேஸ் இருந்தா நாங்க வந்து விட்ரா பண்ணிடுவோம் அப்படின்னா. அவன் அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து அவனை வெட்டி கொண்டுட்டான். கொல்லப்பட்ட சமயத்துல ஒருத்தன் செத்து போனான், ஒருத்தன் தப்பி பாம்பே போயிட்டான். இது 69 நடந்தது. அதன் பிறகு அந்த மணிப்புரவனுடைய மனைவி வால் போஸ்ட் அடிச்சு விட்டிருந்தான். என்னுடைய கணவனையும் கொன்ற ரவுடி எங்க இருக்காங்க செய்தியை தெரிஞ்சு அவரை யாராவது கொன்றால் நான் அவனுக்கு ஒரு 3 மாசம் மனைவியாக இருப்பேன். அந்த மணிப்புரவனுக்கு மனைவி வந்து ரொம்ப பேரழகி, ரொம்ப அழகா இருப்பான். நான் போட்டோ பார்த்திருக்கேன். இது பல பேரு அவனை தேடி போய் கடைசியில ஒருத்தன் போய் அவரை வெட்டி கொண்டு போட்டான் பாம்பேல. அதையும் போலீஸ் தான் சொல்லுவாங்க. அந்த மணிப்புரவன் எங்க இருக்கான்னு போலீஸ்லயே போய் கேட்டா அவங்க இருக்காங்க, அவங்க நேரம் போய் அவனை வெட்டி கொள்ளலாம். இவன் அவனுக்கு 3 மாதம். இந்த கதைப்பாடல வந்து கரகாட்டத்துல வந்து இடை நிகழ்ச்சியா பாடுவாங்க. அதான் மணிப்புரவன் கதை. நீங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை கொல்லுறதுக்கு இன்னொருவனை பயன்படுத்துவதுக்கப்பட்ட ஒரு சூழ்ச்சி இருக்குல்ல. இந்த விஷயம் வந்து அரசர்கள் காலத்துல எப்படி இருந்தோ இப்போவும் நமக்கு வந்து ஜனநாயக காலத்துல இந்த விஷயம் இந்த கதைப்பாடல்ல அவர் வந்து தெளிவா சொல்லுவார். அடுத்தது அவருடைய தெய்வங்களுடைய முகங்கள் கூடப்பட்ட புத்தகத்தை பார்ப்போம். இது வந்து ஒரு பயணம், தெய்வத்தை பற்றி உள்ள ஒரு விளக்கமான புத்தகம் இல்லை. தெய்வம் வந்து எப்படி உருவாகுது, அதுக்கு அதனுடைய ஆர்ஜின் என்ன, அதுக்கும் தமிழ் இலக்கியங்களுக்கும் உறவு, அதை பற்றி எல்லாம் அவர் சொல்லல. தெய்ய நிகழ்ச்சியை அவர் பார்த்ததனுடைய அனுபவங்கள். நம்ம ஃபோக்லோரிஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து கள ஆய்வு அனுபவங்கள் அப்படிம்பாங்க. தமிழ்ல கள ஆய்வு அனுபவங்கள்
குறைவான புத்தகங்கள் வந்திருக்கு. ராமசுவாமி, சரஸ்வதி வேணுகோபால் 2 பேர் எழுதியிருக்காங்க. நான் 2 புத்தகம் எழுதியிருக்கேன். சொன்னாம்பிரட்டை இசைக்கு, வயல்காட்டு இசைக்கு 2 புத்தகங்கள். ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் கிடைக்கப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை அதை தியரியை அப்ளை பண்ணாம அதை அப்படியே சொல்லப்பட்டது தான். இவருக்கு அந்த போக்குலோரெல்லாம் வந்து தெரியாது. நான் வர சமயத்தில் ஒரு 4 புத்தகங்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. முதல்ல ஆந்திரபாலஜி, பக்தர் பாரதியுடைய மானிடவியல், சமூக மானிடவியல், பண்பாட்டு மானிடவியல், கல்ச்சரல் ஆந்திரபாலஜி, இது சோசியல் ஆந்திரபாலஜி, ஆந்த்ரோபாலஜி, இப்படி ஒரு 10-15 புத்தகங்கள் மட்டும் ஒருத்தர் வந்து படிச்சாங்க. இந்த புத்தகங்களை படிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து செய்யப்பட்ட இதுல வந்து இன்னும் வந்து அதுக்கு ஒரு பலம் பெறும் அப்படின்னு அவன் அதை நான் சொன்ன உடனே ரொம்ப ஈஸியாக அதை வந்து எடுத்து குறிச்சு வச்சுக்கிட்டாங்க. நான் வந்து நெட்ல இருந்து நான் டவுன்லோடு படிக்க சார் அப்படின்னாங்க. இதுல இவரு முக்கியமாக நமக்கு வந்து தெய்யங்களை பற்றி சொல்லு முன்னால் ஒரு விஷயத்த சொல்லு. தெய்யம்ங்கப்பட்டது வந்து சமஸ்கிருத சொல் சங்க பாடல்கள்ல நிறைய இடங்கள்ல வருது. திண்டுக்கல் காந்திராம யூனிவர்சிட்டியில முத்தையா இப்போ அவர் தமிழ் லிட்டரேச்சர் டிபார்ட்மெண்ட் போக்கணும். அவரு நானும் இந்த தெய்யம் பார்க்க போனோம். நிச்சயமா இந்த தெய்யத்தினுடைய அடிப்படை வந்து காசர்கோடு, அதாவது பழைய மலபார் 1850 முன்னால மலபார் டிஸ்ட்ரிக்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி கீழே இருந்த பகுதி. கேலிக்கட்டு, காசர்கோடு, மலப்புரம், பாலக்காடு, இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் தான் 56 வரை மெட்ராஸ் பிரசிடென்சி கீழே இருக்கலாம். இந்த ஏரியாவில் தான் வந்து நடக்கிறது. கர்நாடகாவில் சில 1-2 இடங்களையும் நடக்கும். இது மலையாளம், தமிழ்ல வந்து இதை பற்றி உள்ள கட்டுரைகள்லாம் வந்திருக்கு. முதல்ல வந்து ஆங்கிலத்துல ஷாமனிசம். இந்த ஷாமனிசம்ப்பட்டது என்னதுன்னா இந்த டிரான்ஸ், தெய்வமாக வந்து ஆடுதல். இது சம்பந்தமா எட்வர்டு ஹீப்பர்னு சொல்லப்பட்ட ஒரு ஆளு ஷாமனிசம் இன் சவுத் இந்தியான்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதுலதான் இதை பற்றி அவருடைய வெஸ்டர்ன் தியரி அப்ளை பண்ணி இந்த விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்லுறாருன்னா, கடவுள் மனுஷத்தை இறங்கி ஆடுவது அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து உலகம் முழுக்க உள்ள எல்லா கம்யூனிட்டிலையும் உள்ளது. இது நமக்கு மட்டுமல்ல. ரூத் பெனடிக்ட்னு ஒரு பெண், அவன் வாழ்க்கை முழுக்க வந்து இந்த விஷயத்த வந்து அலைஞ்சி சேகரிச்சிருக்கான். த பேட்டர்ன்ஸ் ஆஃப் கல்ச்சர்னு ஒரு புத்தகம், தமிழ்ல பண்பாட்டு கோலங்கள்னு தமிழ்நாடு டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க. நீங்க அதை கட்டாயம் படிக்கணும். பௌத்தரோடு படிக்கப்பட்டவங்க அதை வந்து படிக்கணும். அவன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இந்த ட்ரைபல் கம்யூனிட்டியில இந்த டிரான்ஸை பற்றி எப்படி நடக்கும், தெய்வம் வந்து ஒரு மனுஷனுக்குள்ள உருவாகி அவன் எப்படி வந்து தெய்வமாக அதுவாக மாறுதல் அப்படின்பா. அதுவாக எப்படி மாறுகின்றான் தீயடிய விஷயத்தை தான் அவன் சொல்லுவான். இதுதான் தெய்யம். இது அடிப்படையா வச்சுக்கிட்டு நீங்க தமிழ்ல வந்து முதல்ல நான் முத்துசாமி ஒரு கதை எழுதினாங்க. ரொம்ப சீரியஸ் ரைட்டர், பத்மஸ்ரீ வாங்கினவர். தமிழ்ல நாட்டுப்புற நாடகங்களை மாடர்னா எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டதை முதல்ல அவர் தான் பண்ணுவார். அதோட அவருக்கு முடிஞ்சு போச்சு. அது வரை யாரும் பண்ணல. அவர் வந்து அனுமானை பற்றி ஒரு கதை எழுதினார். அனுமான ஆட்டத்துல ஒரு பையன் பார்த்துட்டே போறான். அவனுக்கு வந்து அனுமான் வந்து அவனுக்குள்ள ஏறது மாதிரி ஒரு உணர்வு வந்து திடீர்னு சொல்லிட்டு அப்படி ஜம்ப் பண்ணி பெரிய மரத்துக்கு மேலே ஏறிடுறான். அது ஒரு கதை தொடரும். இந்த கதையில அவர் வந்து இந்த விஷயத்தை தான் சாம்பிஷத்தை தான் அடிப்படையா வச்சிருக்காரு. ஜெயமோகன் வந்து 3 கதை எழுதியிருக்காரு. காடல் விழி, விலங்கு, தூவாக்காளி, அப்படி 3 கதை. இந்த நெல்லில் எழுதின கதை தான் பின்னால்தான் அது வந்து தொகுப்பா வந்துருக்கு. சில நீங்க படிச்சிருக்கலாம் சில கதைகள். தூவாக்காளி வந்து தெய்வமாக ஆடப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய கதை. அது காசர்கோடு பகுதியில, பாலக்காடு, காசர்கோடு, மலப்புரம் பகுதியில் உள்ள ஒரு அடிப்படையா வச்சிருந்த கதை. இது போக வேற நிறைய நிகழ்ச்சிகளை இதுக்கு நம்ம வந்து பேப்பர்லாம் சொல்லலாம். கர்நாடகாவில் வந்து யக்ஷகானா பெங்களூர்ல ஒரு தியேட்டர்ல நடந்துகிட்டு இருந்து, அதுல கீசகன்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம், கீசக வதம். அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்க சமயத்துல
கீசகன் பீமனை கொல்லணும். பீமன் தன்னை ஒரு பெண் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவன் கீசகனை கொல்லுவான். ஏன்னா அவன் வந்து கீசகன் திரௌபதிக்கு இடைஞ்சலா இருக்கான் அப்படின்ட்டு. உண்மையிலேயே யட்சகானா நடக்கப்பட்ட சமயத்துல பீமன் கீசகனை கொண்டு விடுகின்றான். ஏன்னா பீமன் வந்து தன்னை பீமனாக நடிக்கப்பட்டவன் தன்னை பீமனாக கற்பனை பண்ணி ஒரு டிரான்ஸ் ஆயிடுது. இத்தனைக்கும் அந்த தியேட்டருக்கு முன்னால பெங்களூர் உள்ள ஜட்ஜஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. யட்சகானா நாடகத்துல கீசகனை உண்மையாகவே கொண்டு விட்டாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு தான் யட்சகானாவை பற்றி சிவராமக்கர் வந்து எழுதின புத்தகத்துல முதல்ல முகவரி எழுதியதுதான் ஆரம்பமாகும். அந்த டிரான்ஸ்ஃபர் பற்றி சொல்றாரு. தஞ்சாவூர்ல இரண்யன் நாடகம்னு ஒரு நாடகம் நடக்கும். இரண்யனுடைய நிகழ்வு அது ரொம்ப வித்தியாசமான நாடகம். அந்த நாடகத்துல இரண்யனா நடிக்கப்பட்டவன அவன் கடைசியில டிரான்ஸ் வந்து நடிகர் அவன் தன்னை இரண்யனாக நினைக்க ஆரம்பிச்ச பிறகு எல்லாரும் ஓடி போய் அவனை பிடிப்பான். ஒரு ஆளை வந்து 10 பேர் பிடிச்சாலும் பிடிக்க முடியாது. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சமூகத்துல இது அவ்வளவு நீங்க பார்த்தீங்கன்னா இது புதிதாக உருவானதல்ல. சங்க பாடல்கள் இருந்தே இந்த விஷயம் வந்து நமக்கு தொடர்ச்சியா இருக்கு. நானும் முத்தையும் பார்த்துருக்கோம். எழுத்தாளர் ஜெயமோகன் குற்றமியப்பட்ட ஒரு நாவல் எழுதப்பட்ட சமயத்துல மொத்த கேரளாவுக்கு டிராவல் பண்ணாரு. இப்ப நானும் போயிருந்தேன். கலியாவில் இருந்து காசர்கோடு வரை உள்ள நீலி கோயில்களுக்கும் பகவதி கோவில், கண்ணகி கோவில் எல்லா கோயில்களுக்கும் போறோம். அப்போ தையும் பார்த்தோம். நான் படிச்சதே பாலக்காட்டில் தான் படித்தேன், எம்ஏ படித்தேன். அப்போ நான் வந்து 72ல 72 பல கான்டெஸ்ட்ல நான் வந்து தையம் அப்போ வந்து பார்த்துருக்கேன். அப்போ வந்து இது மாதிரி இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் மாடர்னைஸ்ட் ஆகிட்ட செய்யங்கள்லாம் அப்போ வந்து ஒரிஜினலா அந்த டிரான்ஸ் வந்து இருக்கும். இந்த முத்தையா கூட பார்க்கப்பட்ட சமயத்துலதான் ஒரு விஷயம் புரிஞ்சு தெய்யம் கப்பல் வந்து தமிழனுடைய கலை. இது அடிப்படையா நான் தஞ்சை செம்மொழிக்காக வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணினேன். கேரளத்துல கண்ணகியினுடைய வழிபாடு பற்றி ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அதுக்காக நான் வந்து எடுக்கப்பட்ட சமயத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சு தமிழனுடைய அடையாளங்களை 2000 வருஷமான உள்ள அடையாளங்களை இப்ப நீ நேரடியாக தேடுவதற்கு ஒரே இடம் வந்து கேரளா. தமிழ்நாட்டுல தேட முடியாது. கண்ணகிக்கு தமிழ்நாட்டுல வழிபாடே கிடையாது. கொடிநாயக்கனூர்ல இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு மலைக்கு மேல இந்த சித்திரா பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வந்து அந்த கோயிலை திறக்க போறாங்க. அது கண்ணகியுடைய சிலை அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. உண்மையா அப்படி இல்லை. அங்குள்ள கல்வெட்டுகள்லாம் பின்னால வந்து கேரளத்துலதான் வந்து மொத்த கேரளா ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் இதனுடைய ட்ரேஸ் வந்து பார்க்க முடியும். தோல்வாவை குறித்து நாங்க வந்து ஒரு கலை இருக்கு, அது தமிழனுடைய கலை, அது பார்க்கலாம். மோகினி ஆட்டம்னு ஒரு கலை இருக்கு, அது தமிழனுடைய கலை. சதுர் வந்து பரதநாட்டியமாகி மோகினி ஆட்டமா மாறி இருக்கு. அதுல ஒண்ணுதான் அந்த தெய்யம். இந்த தெய்யத்தை வந்து முழுக்க நீ பார்த்துட்டு சங்க பாடல்களையும் சிலப்பதிகாரத்தையும் அவர் எடுக்கலாம். இதுதான் அவர் முத்தையா எடுத்திருக்காரு. அந்த ஆராய்ச்சி ஏடுன்னு வரல. சிலப்பதிகாரத்துல வேட்டுவரி அப்படின்னு ஒரு பகுதி வருது. கண்ணகி, கோவலன், கவுந்தடிகள் 3 பேருமா நடந்து வந்துட்டு இருக்காங்க மதுரை மாநகரத்தில். அப்போ வழியில வந்து பாலியல் இல்லத்துல வேடுவர்களை சந்திக்காங்க. வேடுவர்கள்ல சாலினி என்ற ஒரு பெண், ஒரு கன்னி பெண்ணுக்கு அவளுக்கு டிரான்ஸ் ஆகும். அவளுக்கு வந்து கொற்றவை என்ற காளி அவளுடைய உடம்புல ஏறும். சிலப்பதிகார காலத்துலதான் நமக்கு வந்து தமிழ்நாட்டு பெண் தெய்வங்களும் வடநாட்டு பெண் தெய்வங்களும் ஒன்னாது. அந்த மாதிரி உள்ள ஒரு சிச்சுவேஷன். அதுல அந்த சாலினி பேசப்பட்ட பேச்சு, அவ வந்து சொல்லப்பட்ட சொற்கள், அதுல ஒரு வரிசையா அவ வந்து ஆடியனுடைய எண்ணிக்கை, இப்படி பல விஷயங்கள் அவ சொல்லுவான். அதை முழுதும் நீ வந்து வேட்டுபவரியை மட்டும் படிச்சுட்டு தெய்வத்தோட நாம வந்து தெய்யத்தோட வந்து அப்படியே பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு தெய்யத்தை பற்றி மலையாளத்திலையும் ஆங்கிலத்திலையும் நிறைய புத்தகங்கள் வந்து வந்திருக்கு. அந்த புத்தகங்கள்ல முக்கியமான சில புத்தகங்கள் சும்மா சோண்டில்னு ஒரு ஆளு இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு, தெய்யத்தை பற்றி எழுதியிருக்காரு.
அவருடைய பிறகு அவன் கேரளா டூரிசம் டிபார்ட்மெண்ட் தெய்யத்தை பற்றி நல்ல புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல தெய்யத்தை பற்றிய வந்த செய்திகளையோ சிலப்பதிகார வேட்டுவரி செய்திகளையும் நீ பார்த்தீங்கன்னா தமிழ் ட்ரேஸ் வந்து தெளிவா இருக்கு. நீ சங்க பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு பெண்ணுக்கு பேர்ல இன்னொரு தெய்வம் வந்து ஏறுதல் அப்படின்னு நீங்க தெய்யத்தை முழுக்கதான். இவருடைய புத்தகத்துல 400 மேல் தெய்யங்கள் இருக்கின்றார். ஒரு தெய்வத்திற்காக அது ஏறி ஆடுதல் தான். அது இவருடைய வழிபாட்டுக்கு உரியதாக இருந்தாலும் சரி அல்லது புராணங்கள்ல இருந்து வருவதாக இருந்தாலும் சரி. உதாரணமா ராமாயணத்துல வந்து வாலியனுடைய தெய்யம் இருக்கு. வாலியினுடைய வாலி இருக்கு, அது வாலி அப்படிங்காங்க. ஏன்னா சம்ஸ்கிருத துரியோதனுடைய மகாபாரத துரியோதனன் யாரும் பாசிட்டிவ் கேரக்டர் இல்லை, அதை கவனிச்சுக்கணும். நீ மகாபாரதத்துல எடுத்துக்கிட்டான்னா நியாயமா தர்மரோ அல்லது அர்ஜுனனோ வரணும், அது வரல. வாலி ராமாயணத்துல வாலி தான் வரான், சுக்ரீவன் வரல. அதே மாதிரி மகாபாரதத்துல துரியோதனன் தான் வரான். ஆக இந்த ரெண்டையும் நீ பார்த்துட்டு மொத்தத்துக்கு உள்ள எல்லா தெய்யத்தையும் தமிழ்ல அப்ளை பண்ண ஆளுகள் ஆங்கிலத்துல வந்து வரல, கேரளாக்காரங்களும் பண்ணல. ஏன்னா அதுல என்னன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க தெய்யத்தை பற்றி ஆங்கிலத்திலேயோ மலையாளத்திலேயோ எழுதுனவங்களுக்கு தமிழ் தெரியாது. தமிழ்ல இருந்து இங்க இருந்து போய் அதை பார்த்து எழுதுறவங்களுக்கு மலையாளம் தெரியாது. மலையாளமும் தமிழ் இலக்கியமும் ஒரு பின்னணியோட சேர்ந்து நீ தெய்யத்தை பார்க்கின்ற போது நான் அந்த பையன்கிட்ட வந்து அதான் சொன்னேன், உனக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு, இதை அமைதியா பையன் மெதுவா பண்ணினாலும் உள்ள படிச்சு வந்து இன்னொரு புத்தகம் எழுதலாம். அது எழுதப்பட்ட சமயத்துல நீ வந்து தமிழ் ரேஸ் சொல்லப்பட்டதனுடைய அடையாளமாக நாட்டார் வழக்காட்சியின் செய்திகளுடைய அடிப்படையில இதை நீ பார்க்க முடியும். இதை நீ வந்து கட்டாயம் வந்து செய்யணும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன். இதுல இவர் வந்து இந்த தெய்யத்துல 3 விஷயங்கள் வந்து சொல்லுறாரு. வருவது உரைத்தல், அது பிறகு வந்து நோய் நொடி நீக்குதல், ஒரே ஆள். இது வந்து எல்லா போக்கு டைட்டிக்கும் வந்து காமனா உள்ள விஷயங்கள். எல்லாத்துக்குமே இந்த சாமிஷம் வந்து ரொம்ப காமனா உள்ள விஷயங்கள் தான். 1-2 அவர் நேர்ல பார்த்த விஷயங்களை அவர் வந்து ரொம்ப சுவையா சொல்லுவார். ஒரு வழக்காட்சியல் ஆய்வாளருக்கு உள்ள ஒரு படைப்பாளி வந்து எப்படி சொல்லுவாங்க, நமக்கு தமிழ்ல வந்து நாஞ்சில் நாடன் ஒரு படைப்பாளி உண்டு. அவர்கிட்ட வந்து எப்பவுமே டீட்டெயில்ஸ் வந்து கூடுதலா இருக்கும். உதாரணம், ஒரு கதை வந்து சின்ன கதையா தான் இருக்கும். அங்க பேரானமங்கலத்துல ஒரு தென்னந்தோப்புல திருடா வந்துட்டான், அவதை பார்த்துட்டு ஒரு பையன் போய் வீட்டுல போய் சொல்லுவான், இதுதான் கதை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வீராணமங்கலத்துக்கு பின்னால பின்னங்க எத்தனை பின்னமரம் இருந்து, பின்னமரத்துக்கு பக்கத்துல என்னென்ன செடிகள் இருந்து, அதனுடைய ஆறு எப்படி போச்சு, தேரைகால் புதுப்பிக்கப்பட்டது ஆற்று யாரு வெட்டுனா, தெரையால் புதுப்பினுடைய ஆற்றுல எங்க ஆழம் குறவா இருக்கு, இந்த டீட்டெயில் பூரா இருக்கு. சுந்தர் ராமசாமி நாஞ்சல் நாடு சொல்லுவாங்க. அது படிக்க சுவாரஸ்யமா இருக்கு, ஆனா கதையை எங்கேயோ நீங்க விட்டு இடையாம அது ரொம்ப லைட்டா தான் சொல்லுவாரு. அவங்க எப்பவுமே வந்து விமர்சனத்தை ரொம்ப குறைவா தான் சொல்லுவாரு. அது அடிக்கடி அவர் சொன்னதுக்கு பிறகு வந்த கதைகள் நாட்டில் நடந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் குறைஞ்சு போகும். ஆரம்பத்துல அவருக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து கூடுதலா இருக்கும். அந்த பையனுக்கு அந்த டீட்டெயில் இருக்கு, கூடுதல் இருக்கு. இப்ப சின்ன விஷயத்த நீ நுட்பமா போய் பாருன்னா, பஸ்ல ஏறப்பட்டதுல இருந்து அவன் ட்ரெயின்ல நிக்கப்பட்டதுல இருந்து அவ்வளவு சின்ன வயசானதுனால மெமரி இருக்கு. வயசான முறைதான் நம்ம போயிடுவோம். அந்த மெமரியை அப்படியே வந்து நோட் பண்ணிட்டே போறோம். ஆனா இது அவசியம் இல்லை. ஏன்னா நாட்டார் வழக்காட்சியல்ல வந்து எல்லா செய்திகளும் பின்னால வந்து ஏதோ ஒரு வகையில வந்து பதிவு செய்வது என்பது பின்னால வந்து தேவைப்படுது. மலையாளத்துல வந்த ஆங்கிலத்துல வந்த தெய்யத்தை பற்றி வந்த புத்தகங்கள்ல வந்து இவ்வளவு டீட்டெயில் இல்லை. ஏன்னா அதை எழுதுனது அவ்வளவு கல்வி சார்ந்தவர்கள். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லணும். ஒருத்தர் பிஹெச்டி படிச்சு ஒரு தீசிஸ் எழுதிட்டாங்கன்னா அவனை தமிழ் அதோட சமாதி அடைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு அவனுக்கு லாங்குவேஜ்ங்கப்பட்டது வந்து வராது. இது நான்
86 PhD வாங்கினேன். இன்னைக்கு வந்து 39, 40, 45 வருஷம் மேல. ஆனா நான் முழுக்க என்னுடைய மொழியை வந்து நான் வந்து மாற்றுவதுக்கப்பட்டது இருக்குல்ல, அதை மாற்றுவதற்காக எடுத்த முயற்சி தான் வந்து என்னுடைய மொழி வந்து மாறிடும். தமிழ்ல PhD வாங்கிய கல்வி சார்ந்தவர்களுடைய மொழின்னு சொல்லப்பட்டது வந்து எப்பவுமே வந்து ஒரு கடூரமா, இன்னும் சொல்ல போனா வந்து சொல்லுவதற்காக அவன் பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி மாதிரி தான் மொழியை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த PhD வாங்காம இருக்கப்பட்ட படைப்பாளிகள் உள்ள மொழி இருக்குல்ல, ஜவஹருடைய புத்தகத்துல நான் வந்து அவருடைய முதல் கதையிலே அப்படியே நான் சொன்னேன். அவருக்கு வந்து இந்த பேக்ரவுண்டே இல்லை. அவர் BA இங்கிலீஷ் முடிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு தொழில் வந்துட்டாரு. அவருக்கு வந்து இந்த மொழியினுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து யாரையும் சொல்லி கொடுக்கல. அதனால அவங்க விருப்பப்படி அவர் வந்து எழுதுறாரு. தமிழில் உள்ள மெஜாரிட்டி ஆளுகளை நீ பார்த்தீங்கன்னா ஃபோக்லோரிஸ்ட், தியரிட்டிக்கலாக தான் எழுதுவான். இன்னைக்கு தமிழ்ல வந்து ரொம்ப தியரி எழுதினவர் லூர் சார், சென்ட் சேவியர் காலேஜில் எடுத்து டிபார்ட்மெண்ட் இருந்தார். அவ்வளவு புஸ்தகமே அப்படிதான், நீ கடிச்சு துப்பின மாதிரி தான். அவர்கிட்ட சொன்னா போது அவருக்கு கொஞ்சம் எரிச்சல் வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், சார் இதை கொஞ்சம் மாற்றக்கூடாதான். நான் ஃபோக்கல் ஒரு 12 தியரி உண்டு, 14. இந்த 14 தியரியும் நீ வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தமிழ்ல முதல்ல கொண்டு வந்து அவர் தான். இந்த 14 தியரிக்கும் ஒவ்வொரு தியரிக்கும் சில விஷயங்கள் இருக்கும். இப்போ ஹிஸ்டாரிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தியரி, இன்னொரு வரலாற்று மீட்டுருவாக்க கோட்பாடு. ஒரு வரலாறு பண்பாடை வந்து நீ ஃபோக்கலோர்ல இருந்து எப்படி வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, அத நீ சாதாரண உதாரணங்கள்ல இருந்து நீ வந்து சொல்ல முடியும். ஆனா அவருக்கு மூளை வந்து எப்பவுமே எப்படின்னா அத தியரிட்டிக்கலா வந்து யோசிச்சுட்டே இருக்கின்றது. அதனால மொத்த புத்தகங்கள் அவருடைய ஒரு 15-16 புத்தகங்களையும் நீ பார்த்தேன்னா அவ்வளவு தியரிட்டிக்கலா தான் இருக்கும். தமிழ்நாட்டிலே முக்கியமான ஸ்காலர். அதை படிச்சு பிடிக்கிறதுக்கு வந்து நீ ஒரு 5 தடவையாவது அவருடைய ஃபோக்லோர் புக்கை படிக்கணும். நாட்டார் வழக்காட்டியல் ஆய்வுன்னு ஒரு பஸ் எழுதியிருக்காரு. தமிழ்ல வந்ததுல நம்பர் 1. ஆனா தமிழ்நாட்டுல எந்த யூனிவர்சிட்டிலையும் சிலபஸ்ல வைக்க மாட்டாங்க. சென்ட் சேவியர்ஸ் காலேஜ்லயே வைக்கல. அவரே சொல்லுவாங்க, இது வந்து எங்களுக்கு கஷ்டமானதுன்னுட்டாங்க. MA தமிழுக்கு வேற ஒரு சக்திவேல் புக்கை வச்சிருக்காங்க. காரணம் மொழிதான் வந்து காரணம். இந்த பையனுக்கு வந்து இந்த மொழி, ஜவஹருக்கெல்லாம் அந்த மொழி வந்து அது வந்து இயல்பா வாச்சிருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு கூண்டுக்குள்ள வந்து விழல, அது சுதந்திரமா வந்து எழுதுறாரு. இப்ப எழுதப்பட்ட சமயத்துல இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்வதற்கு வந்து ரொம்ப இயல்பா இருக்கு. இதுல இவருடைய நேர நாளுனால நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இவருடைய இந்த 3 புத்தகங்கள், இன்னொன்னு கொட்டடிக்காரன் ஒரு புத்தகம் இருக்கு, அதையும் சொல்லணும். அது வந்து செண்டமேளம் படிக்கப்பட்டவங்களுடைய பிரச்சனைகள் தான். தமிழ்ல நாட்டுப்புற கலைஞர்களுடைய பிரச்சனைகளை பற்றி வந்த புத்தகங்கள் மிக குறைவு. நான் ஹிந்து பத்திரிகை ஆரம்பிச்ச சமயத்துல இந்த ஒரு 3-4 கட்டுரைகள் எழுதினேன். இந்த கலைஞர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மொத்த தமிழ்நாட்டுல பூரா நமக்கு வந்து ஒரு 140 கலைகள் இருக்கு. ஒரு கலைஞருடைய பிரச்சனை வந்து இன்னொரு கலைஞருக்கு அப்ளை ஆகாது. ஒரு கலை வந்து ஏன் அழிஞ்சு போகணும்னு சொல்லப்பட்டதுக்கு நீ ஒரு தியரியை ஃபார்ம் பண்ணினா அது இன்னொரு கலைக்கு வந்து அப்ளை ஆகாது. தோல்வாவிக்கு வந்து அழிஞ்சு போகுது அப்படின்னு சொன்னா அதை நீ தெருக்கூத்துக்கு அப்ளை பண்ணி பார்க்க முடியாது. இண்டிவிஜுவலா ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பிரச்சனை, ஒவ்வொன்றும் தனித்தனி வட்டம். அந்த விஷயத்த இவர் வந்து சொல்லல கொட்டடிக்காரன்ல. அவருக்கு அதை ஒண்ணுமே தெரியாது, தெரியாமலே வந்து சொல்லுவார். ஏன்னா முதல்ல வந்து அவர் வந்து இயல்பா செண்ட பழக்காரர். அவர் BA சிவில் படிச்சிருந்தாலும் அவருக்கு செண்ட மேளம் சின்ன வயசுலயே செண்ட மேளம் படிச்சு அந்த ஊர்னவர். அது ஒரு கலைஞன் வந்து அந்த கலையை நிகழ்த்துகின்ற போது அந்த கலையோடு அவனுக்கு இருக்கப்பட்ட தொடர்பை வைத்துத்தான் அதை பற்றி உள்ள செய்திகளை விரிவாக சொல்ல முடியும். ஒரு பொதுவாக நீ வந்து எடுத்துக்கிடலாம். முந்திர காலங்கள் அப்படி இல்லை. இந்த நெய்தல் சுனாமி டைம்ல நெய்தல் நிலத்தை பற்றி ஒரு செமினார் 3 நாள் நடத்தணும். ஃபாதர் ஜெயந்தி நான் தான் ஒரு செமினார் நடத்தினேன். அந்த 2 புத்தகமா வந்திருக்கு. நான் தான் எடிட் பண்ணி போட்டேன், அலைகளின் உடைய
மாநலம் பெருந்துரை 2 புத்தகம். அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சு தமிழ்ல நெய்தலத்தை பற்றி வந்த நாவல்கள் எல்லாமே புத்தகத்தை படிச்சு அடுத்தவங்க கேட்டு எழுதுனதா தவிர ஒருத்தரும் கூட கடல்ல போய் மீன் பிடிக்கல, ஜோடி உட்பட. 1-2 எக்ஸெப்ஷன் இருக்கும். அருள்ராஜ் மாதிரி 1-2 பேர் தான் மீன் பிடிச்சவர் தான் அவருடைய அனுபவத்தை எழுதியிருக்காரு. இதுக்கு முன்னாடி 2000 வருஷம் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சங்க பாடல்களை, நெய்தல் பாடல்களை நிறைய பேர் கடலையே பார்த்துக்க மாட்டாங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டாரன் வந்து கடலை பற்றி ஒரு கதை எழுதினா எப்படி இருக்கும்? நெய்தல் பாடல்களை பற்றி சங்க பாடல்கள்ல நிறைய பாட்டு இருக்கு. 4000 கடலை பற்றி பாட்டு இருக்கு. திருமணி ஆழ்வாரும் திருமணிசை ஆழ்வாரும் கடல் எப்படி இருக்கும்னு கடையில இருந்து பார்த்திருப்பாங்க, செய்திகள் கேட்டிருப்பாங்க. சொந்த அனுபவம் கிடையாது. இந்த சொந்த அனுபவத்தை உடைய ஒரு கலைஞன் எப்போ வந்து அந்த சமூகத்தில் உருவாகின்றாரோ அப்போது மட்டும்தான் நம்ம வந்து அதை பற்றி விரிவாக சொல்ல முடியும். ஜோடி வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், அது வேற. நானே வந்து அதை சொல்லியிருக்கேன், வெளிப்படையாட்டே சொல்லியிருக்கேன். இப்ப நான் வந்து நெய்தலை பற்றி ஒரு நாவல் எழுதிடலாம், ஆனா நாவலா இருக்காது, ஒரு அனுபவிக்கப்பட்டது இல்லை. அதுலதான் கொட்டடிக்காரன் முக்கியமான விஷயம். அவங்களுக்குள்ள பிரச்சனையை வந்து ரொம்ப அழகா அனலைஸ் பண்ணாரு கொட்டடிக்காரங்க. தமிழ்நாட்டினுடைய நான் தோல்பாவை மட்டும் பற்றி ஒரு 8-10 வருஷம் தமிழ்நாடு முழுக்க அலைஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஃபண்ட் வாங்கி அப் டு மதுரை வரை போய் தோல்பாவை கொத்து, தென்னிந்திய தோல்பாவை கொத்துன்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அது பெரிய புத்தகம், 200 புத்தகம் பக்கங்கள் கொண்ட புத்தகம். அதுல அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து எழுதும். ஆனா எழுதி பிடிச்ச பிறகு எவ்வளவோ விஷயங்கள் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. அந்த ஃபீல்ட்ல இருக்கப்பட்டவங்கள் வந்து எழுதப்பட்ட சமயத்துல அது வந்து கூடுதலா இருக்கும். அதுல அவர் அந்த கொட்டடிக்காரர்கள் சொல்லப்பட்ட பிரச்சனைகள்ல முக்கியமான சில விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து அடிப்படையா எழுதியுமா இந்த கஷ்டங்கள் வந்து கிளாசிக்கல் ஆர்டிஸ்டுக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் நிறைய பேர் இதை சொன்னது கிடையாது. அதான் கிளாசிக்கல் ஆர்டிஸ்டையும் ஃபோக் ஆர்டிஸ்டையும் என்னைக்கும் 2026 அரசாங்கத்தில இருந்து, கல்வி நிலையங்கள்ல இருந்து, எல்லா அமைப்புகள்ல இருந்து தனித்தனியா பிரிச்சுதான் வச்சிருக்காங்க. ரெண்டையும் ஒன்றாக நினைக்கவே இல்லை. பாலியலுக்கு வந்து கிளாசிக்கல் ஆர்டிஸ்ட் சுதா ரங்கநாதனையும் எல்லாம் அனுப்புறாங்கன்னா, நான் வந்து தோல்பாவி கூத்துக்காரில் ஒருத்தனை அனுப்புறேன், முத்துச்சந்திரத்துல வந்து நான் அமெரிக்காவுக்கு அனுப்புறேன். இன்னைக்கு அவன் சிங்கப்பூர் போறான், அவரை அனுப்பியிருக்கேன். ஏன்னா எனக்கு தஞ்சாவூர் சோனல் இதுல இருந்து வந்து கேட்பாங்க யார் அனுப்புறான் அப்படின்ட்டு. அவங்க செவ்வியல் கலைகள் நிகழ்த்தப்பட்டவர்கள்ல முக்கியமா அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க கிளாசிக்கல் ஆர்டிஸ்ட். ஆனா இவங்க வந்தவங்க இவங்கிட்ட கேட்டாங்கன்னா அங்க இவனை வந்து அமெரிக்காவிலையும் இவனை வேற ஒரு மாதிரி தான் நடத்துவாங்க. இவனுடைய அந்த கலையை வந்து பல இடங்கள்ல செமினார்ல இதுல எல்லாம் நம்ம வந்து பெருசா பேசினாலும் கூட அந்த ஆர்டிஸ்ட வந்து அவனை மற்ற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை மற்றவர்கள் எப்படி நடத்துகின்றார்களோ இதே மாதிரி செவ்வியல் கலையை நிகழ்த்துகின்றவர்கள் இந்த நாட்டார் கலைகளை நிகழ்த்தியவர்கள் அப்படிதான் நடத்துகின்றார்கள். இந்த விஷயத்துல அவர் கொட்டடிக்காரர் சொல்லுறாரு. இது அவருக்கு இப்படியெல்லாம் அவனுக்கு தெரியாது, ஆனா அவரு அனுபவிச்சிருக்காரு அந்த விஷயத்த. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல கனியா நாட்டு நிகழ்த்தப்பட்டவங்கள ஒடுக்கப்பட்ட பறையிட்டு கொண்டு இருக்காங்க. ஆனா அவங்க யாரும் ஜாதி சொல்ல மாட்டாங்க. கேட்டாங்கன்னா ஆசாரியமா நாடாடுவோம். ஏன்னா அவங்க உண்மையான ஜாதி சொன்னா அவனுக்கு வந்து வீடு கொடுக்க மாட்டாங்க. எங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த பூரா. அவர் வந்து கொட்டடிக்காரன். எனக்கு இந்த 3 புத்தகங்கள்ல ஒரு சமூக பார்வையோடு பண்ணினது வந்து அந்த கொட்டடிக்காரன் தான். அதுல அவருக்கு வந்து இயல்பா ஒரு வேகம் இருக்கு. சின்ன வயசானதுனால ஒரு வகையான ஒரு ஆதங்கம், ஒரு வலி, அந்த வலி இருக்குல்ல, அந்த வலி வந்து அவரை வந்து ஒரு நல்ல புத்தகத்தை எழுத தூண்டி இருக்கிறது. மேலும் அவர் வந்து எழுதணும். நான் போன வாரம் கூட வந்து சமயத்துல சொன்னேன், நான் ஜெயமோகனை வந்து ஒரு வருஷம் கூட சந்திக்கப்பட்ட சமயத்துல அவர் வந்து விஷ்ணுபுர அமைப்பில இருந்து ஒரு பரிசு கொடுக்கணும், நீங்க நாட்டுப்புற இயல்ல இளைஞனா இருக்குன்னு ஒரு பையனுக்கு பேரை சொல்லுங்கன்னாரு. நான் உன் பேரை சொன்னேன். அவர் உடனே அக்செப்ட் பண்ணி அதுக்கு 1 லட்சம் ரூபாய் விருது கொடுத்து விஷ்ணுபுரம் விருது கொடுத்தாரு. அந்த விருதுலயே நான் சொல்லி இருந்தேன்,
என் பேரை சொல்லாதீங்கன்னே சொல்லியிருந்தேன். என் பேரை போட்டு ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாரு அவரு. ஜெயமோகன் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஏன்னா இது வந்து பெரிய பிரச்சனையாகும். இவரை மாதிரி எழுதப்பட்ட இன்னொருத்தன் வந்து ஏன் அவன் பேரை சொன்னியான்னு என்கிட்ட கேட்டாங்க. அது பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா ஒரு காலேஜுக்குள்ள சில புத்தகங்களை வந்து கண்ணன் கேட்பான், கண்ணன் இது நல்லா இல்லைன்னு கண்ணை வந்து ரகசியமா வச்சுக்குவான். இந்த காலேஜில் பிள்ளைகள் என்ன செய்வானா, அந்த ஆதரவு வந்து சாரதான் சொன்னாரு புதுசாக வேண்டாம் போராடினாரு சொல்லிட்டாருன்னுவாங்க. எனக்கு அதுக்கு இந்த 2-3 எழுத்தாளர்கள் மொத்தத்துக்கு அந்த பேச்சே சொல்லிட்டாங்க. அப்போ நான் ஜெயமோகன் தனியா சொன்னேன், என் பேரையே சொல்லக்கூடாது, அவனுக்கு கூட தெரியக்கூடாதுன்னு. அவரு ஜெயமோகனை பற்றி உங்களுக்கு தெரியும். அவன் இந்த சர்டிபிகேட்லயே வழியே என் பேரை போட்டு அவர் சிபாரிசு செய்தனால இதை கொடுக்குறேன்னு போட்டு. சரி, இனி ஒன்றும் செய்ய முடியாது, சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. ஆனால் எனக்கு ஒரு திருப்தி, தகுதியான ஆளு. இதே வயசுல பல பேர் எழுதுவாங்க. எல்லாம் நம்ம ஊர்ல வந்து சொல்லுவோம், ஒரு கிருஷிம்பா. பிஹெச்டி பண்ணது ஒரு புஸ்தகம் எழுதுவோம், அதோட தீர்ந்து. அல்லது எல்பின்ல ஒரு புஸ்தகம் வெளியிடுவாங்க, அதோட தீர்ந்து. இந்த ஒரு கிருஷியை கப்பது அப்படின்னு சொன்னான்னா, ஒண்ணுல கிடைச்ச லாபத்துக்கு பிறகு அந்த தொழிலை விட்டுட்டு வேற ஒண்ணுக்கு போறதுங்கிறது. இவர் அப்படி இல்லை. இவர் வந்து 3 புத்தகத்தை வந்து 3 வருஷங்கள் அவரே தான் எல்லாம் பண்ணுறாரு. இந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, புத்தகத்தினுடைய ப்ரொடக்ஷன் தமிழ்நாட்டில் அன்னைக்கு வந்து மாடர்னா வெளியிடப்பட்ட காலேஜ் ஒரு அடையாளம் எது மாதிரி உள்ள ஒரு 10-15 பப்ளிகேஷன் இருக்கு. ரொம்ப ஒரு பர்ஃபெக்ஷனோட அதிகமா எழுத்துப்பிழைகள் இல்லாமல் அந்த பாண்டு வந்து எப்படி செலக்ட் பண்ணணும், பேப்பர் எப்படி செலக்ட் பண்ணணும், அட்டை எப்படி இருக்கணும், இதெல்லாம் ஒரு கவனம் செலுத்துவாங்க. இதுக்கு ஒரு நாலேஜ் வேணும். இதுக்கு பின்னால் வந்து ஒரு நீண்ட ஒரு அனுபவம் வேணும். போட்டோகிராஃபி மாதிரி இருக்கப்பட்டவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது ஒன்றும் கிடையாது. ஆனால் அடுத்த கேட்டு அந்த விஷயத்த வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா அவர் பண்ணுவாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் 10-15 வருஷத்துல மிக பிரமாதமான புத்தகங்களை அவரால் எழுத முடியும். தொடர்ந்து அவர் வந்து பயணிப்பார் என்றால் மிக நல்ல புத்தகங்களை நம்ம மாவட்டத்துல மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாக, ஒரு ஆராய்ச்சியாளனாக நல்ல புத்தகங்களை அவரால் கொடுக்க முடியும் என்று சொல்லி எனக்கு இங்க பேசுவதற்கு வாய்ப்பளித்த என்னுடைய தம்பி ஜவஹருக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு இன்னும் சொல்லப்பாருன்னா நான் அவருக்கு வேண்டிதான் வந்தேன். நான் அதிகமாக வரவே மாட்டேன். எனக்கு என்னால வந்து உடல் நிலை இல்லாத அவர் வந்து கூட்டிட்டு போய் கொண்டு விட்டுறேன்னு முதல்லயே சொல்லிட்டாரு. அந்த வயசாக சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்னால நான் வந்து சொன்னேன். அவர் தம்பி சொன்னாரு. அப்புறம் நான் அவருக்கு வேண்டி வந்துதான் செஞ்சு பண்ணி வருவேன். ஆகவே அவருக்கும் நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.